வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் யூனியர். ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த ஒரு வீக்காக பாருங்க. ஸோ அதாவது நம்ம பிராக் லெஸ்னரோட பொண்ணு ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க. ஸோ கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவங்க ரெண்டாவது இந்த ஸ்டில்ல பாருங்க. ஸோ எல்லாரும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மியா லெஸ்னர் அண்ட் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஸோ சேர்ந்து ஏதோ ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பேக்கில் பாருங்க நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர் என்ன பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதாவது அவர் மைண்ட் செட்டை பாருங்க. ஸோ அதாவது ஒரு சுற்றும் அதாவது அவங்க ஜாலியாக எங்கேயோ வெளியே வந்திருக்காங்க. இருந்தாலும் பிராக் லெஸ்னரை பாருங்க ஏதோ ஒரு மேட்ச்சுக்கு ஒரு ரியல் ஃபைட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நின்று ஆப்பான ரெஸ்லர்ஸை பார்க்குறது மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஸோ பிராக் லெஸ்னரோட மருமகன் ஸோ பிராக் லெஸ்னர் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். ஸோ அவரோட நிலைமையில இருந்து பாருங்க. ஸோ அப்போ அதாவது மாமனார் ஒரு பெரிய பிராக் லெஸ்னர் ஒரு பீஸ்ட்டு. ஸோ ஏதாவது அதாவது மியா லெஸ்னருக்கு கண்ணில் இருந்து கொஞ்சோண்டு தண்ணி வந்துச்சு. ஸோ பிராக் லெஸ்னர் அந்த மியா லெஸ்னரோட பாய் ஃப்ரெண்ட் வாயிலிருந்து ரத்தத்தை எடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த அழுவே மாட்டியிருக்காரு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களுடைய தாட்டை கமலாக திட்டுங்க. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம ராக் ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அமெரிக்கன் பிளாக் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு இதில் போய் ஸோ அவார்ட் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. ஸோ அடுத்ததாக ராய்ஸ்கீஸ் ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் அவர் சொல்லியிருக்காரு அவர் நிறைய கோல் வச்சிருக்காரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டபிள்யூடபிள்யூல ஒரு ரெஸ்லர் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சாம்பியன் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு லெஜெண்டாக மாறணும். ஃப்யூச்சரில் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டாமினேட்டான ரெஸ்லர்ஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய கோலை அவர் செட் பண்ணிட்டு தான் டபிள்யூடபிள்யூக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபியூச்சர் ஹால் ஆஃப் ஃபேம் வரைக்கும் போகிறாருன்னா அவர் இதுக்கு மேலே ஃபுல்லாமே டபிள்யூடபிள்யூல தான் இருக்க போகிறாரு. ஸோ அவர் ஸ்டார்டிங்லேயே 5 வருஷம் கான்ட்ராக்ட் சென்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் டபிள்யூடபிள்யூ மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. இதே நம்பிக்கையை ராய்ஸ்கீஸ் மேலே டபிள்யூடபிள்யூ வச்சுருக்காங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு மேலே டபிள்யூடபிள்யூ இந்த 5 வருஷத்துக்குள்ளே ஸோ ஓரளவு டீசெண்டாக அவருக்கு ஏற்ற அதாவது அவருக்கு தகுதிக்கு ஏற்ற ஒரு நல்ல புஷ்ஷை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவர் டபிள்யூடபிள்யூ போக மாட்டார். ஸோ அவர் இந்த இன்டர்வியூ அந்த அளவுக்கு டபிள்யூடபிள்யூ நம்புறாரு. அடுத்ததாக கிறிஸ் ஜெரிகோவை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம கிறிஸ் ஜெரிகோ மார்ச்சோட மிடில் கூட ஸோ அவர் ஏடபிள்யூக்கு வரமாட்டார், ஆப்சன்ஸாக தான் இருப்பாருன்னு சொல்லப்படுது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஸோ நம்ம கிறிஸ் ஜெரிகோ டபிள்யூ தானே வருவார். ஸோ அந்த ஏடபிள்யூ விஷயத்துலேருந்து தான் வெளியே வந்துட்டாருன்னு கேட்டிங்கன்னா ஸோ நேற்றுக்கு ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஏஜே ஸ்டைல்ஸ் ரிட்டையர்ட் ஆனார்லாம். ஸோ இப்போ அதை பற்றி தான் ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஏஜே ஸ்டைல் அந்த ரிட்டையர்மெண்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேக் ஸ்டேஜில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதில் சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏஜே ஸ்டைல்ஸ் அண்டு நம்ம சிஎம் பங்க் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக சார்லட் ஃப்ளார் தான். ஸோ குறிப்பாக எல்லாத்தோட ரொம்ப எமோஷனலானது சார்லட் ஃப்ளார் தான். ஸோ ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வேறு லெவலில் ஸோ அவங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அது நமக்கு அதிலே தெரிஞ்சிருச்சு. ரொம்ப அழுது பார்த்திங்கன்னா ஏஜே கிட்ட பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்ததான் நட்டாலியாவும் நிக்கி பெல்லாவும் பார்த்திங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் கிட்ட ஸோ அவங்கக்கிட்ட பேசியிருப்பாங்க. அடுத்தது ஏஜே ஸ்டைல்ஸ் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ராண்டி ஆர்டன் கூடயும் கான்வர்சேஷனில் இருந்திருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அவ்வளோ அவர் அந்த ஹீல் டவுன் பண்ணதுலேருந்து பேக் ஸ்டேஜில் அவ்வளோ இது பண்ண மாட்டார். ஸோ அந்த கேரக்டரோடையும் மெயின்டைன் பண்ணுவார். பட் சில விஷயங்களில் அவர் டச்சில் தான் இருக்கார் பேக் ஸ்டேஜில். ஸோ இதுலேருந்தே தெரியுது. ஸோ பேக் ஸ்டேஜ் முழுக்க ஏஜே ஸ்டைல்ஸ் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ரெஸ்லர்ஸும் ஏஜே மேலே எந்த அளவுக்கு ஒரு மரியாதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ பட் ஒரு சம்பவத்துக்காண்டி வெயிட் பண்ணுறோம் மண்டே நைட்டுக்காண்டி. ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ மெனி நியூஸுக்கு வந்துவிட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது மெனி ஒன்ல பிராக் லெஸ்னரை பற்றி தான் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ பிராக் லெஸ்னர் லாஸ்ட்டாக ராயல் ரம்பிளுக்கு வந்தார், கலந்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எலிமினேஷன் ஆகி போயிட்டார். ஸோ இதுக்கு மேலே பிராக் லெஸ்னர் எப்போ டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வருவார். ஸோ அவரோட ரெஸ்ல்மேனியா பிளான்ஸ் வேறு நம்ம தெரிய வேண்டியிருக்கு. ஏன்னா ரெஸ்ல்மேனியா நெருங்கிடுச்சு. ஸோ அவருக்கு கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ச் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பில்டப் பண்ணணும்னா அவர் இதுக்கு மேலே இப்போ வருவாருன்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூ ஒரு சின்ன டீஸ் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய மண்டே
அதுதான் நம்ம ஏஜே ஸ்டைல்ஸோட அந்த ட்ரிபியூட் ரா. ஸோ அந்த ராய்க்கு வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வர்றது மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து அவர் வந்து மேக்ஸிமம் ஒபா ஃபேமி கூட சேலஞ்சிங் பண்ணி ஸோ ஒபா ஃபேமி விசஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் ரெஸ்ல்மேனியாவில் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எஸ், வரக்கூடிய மண்டே நைட் ட்ரா வந்து நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ மிஸ் பண்ணால் கூடாத ஒரு மண்டே நைட் ட்ராவாக இருக்க போது. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸை பற்றியும் சில சம்பவங்கள் நம்ம தெரிய வேண்டியிருக்கு ட்ரிபியூட் நடக்கும் போது. ஸோ அதே மாதிரி பிராக் லெஸ்னரோட ரிட்டர்னே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து அந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிறது மாதிரி பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய மண்டே நைட் ட்ராவில் ஒரு பெரிய சம்பவமே இருக்க போகுது. ஸோ தேங்க்யூ.